ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய பாடல்: சாமகான பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகான பிரியே. வாமதேவர் மகிழ் சுந்தரி சங்கரி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி சாமகான பிரியே. ஆதிகாரணி பராசக்தி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தர்ம சம்வர்தினி ஓதுமா மறை கௌரி ஓங்காரி ஓதுமா மறை கௌரி ஓங்காரி. உனதடியே சரணம் சந்ததம் உனதடியே சரணம் சந்ததம் சாமகான பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகான பிரியே. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, ஏன் கத்துகிறார்கள். ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தார். அந்த ஆசிரமத்துக்கு ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு குருவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. குருவை பார்த்து, குருவே, எங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு சண்டை வர்றது கூட பரவாயில்ல, ஆனா என்னோட கணவர் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காரு. நானும் கத்தாதீங்க கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனால் அந்த குணத்தை அவர் மாற்றிக்கவே மாட்டேங்கிறாரு. கத்திக்கிட்டே இருக்காரு. எனக்கு இந்த கத்துற குணம் சுத்தமாக பிடிக்கல, அதை அவர் மாற்றியே ஆகணும். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கெல்லாம் இவர் கத்துறதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அது இன்னும் எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு குரு என்ன சொன்னாருன்னா, இங்கே பாருமா, முதல்ல ஒரு மனுஷன் எதுக்கு கத்துறாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். உன்னோட கணவர் அப்படின்னு நான் சொல்லலை, யாரா இருந்தாலுமே முதல்ல எதுக்கு கத்துறாங்க அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த அம்மா, சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த குரு சொன்னாரு, இங்க பாருமா, முதல்ல ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யார் 2 பேர் சண்டை போறாங்களோ அவங்க 2 பேரோட மனசு தூரமா போயிடும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ நானும் நீயும் பக்கத்துல இருக்கிறோம், அதனால நான் மெதுவா பேசினாலே உனக்கு கேட்கும். இதுவே நான் தூரத்துல நின்று உன்கிட்ட பேசினா நான் எப்படி பேசினா உனக்கு கேட்கும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா, நீங்க கத்தி பேசினாதான் எனக்கு கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அந்த குரு சொன்னாரு, பாத்தியா, நான் தூரத்துல இருந்தா கத்தி பேசினாதானே உனக்கு கேட்கும், ஏன்னா நானும் நீயும் தூரமா இருக்கிறோம். அதே மாதிரி 2 பேர் சண்டை போடும்போது அவங்க 2 பேரோட மனசும் தூரத்துல இருக்கும். அது தூரமா இருக்கிறதுனால தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தூரத்துல இருக்கிற அந்த மனசுகிட்ட பேசணும்னா கத்தி தான் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு கத்தி பேசுறாரு. அப்போ எதிரில் இருக்கிறவரு கத்தாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இன்னும் மனசு 2 தூரமாக தான் போகும். அப்போ அவர் இன்னும் கத்தி தான் பேசுவார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தும் போது அந்த மனசு பக்கத்தில் வரும். அந்த 2 பேரில் ஒருத்தர் முடிவெடுத்து அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு செலுத்துறவரோட மனசு கோபப்படுறவரோட மனசு பக்கத்தில் போகும். மனசு 2ம் பக்கத்தில் வந்துருச்சுனாலே கத்துறவர்
ஆட்டோமேட்டிக்கா கத்துறது குறைஞ்சிருவாரு. ஏன்னா மனசு பக்கத்துல வந்துருச்சே. எப்படி நான் தூரமா இருக்கும்போது நான் கத்தி பேசினாதான் உனக்கு கேட்குன்றதுக்காக கத்தி பேசுவேன், நான் உன் பக்கத்துல வர வர என்னோட கத்துற சத்தத்தை நானாவே குறைச்சிப்பேன். யாரும் தனியா குறைக்க தேவையில்லை, அது தானாவே குறைஞ்சிரும். நான் பக்கத்துல வர வர உன் பக்கத்துல வந்துட்டா எப்பயும் போல சாதாரணமா பேசுவேன் இல்லையா, அதே மாதிரி அந்த ரெண்டு மனசும் பக்கத்துல வர வர சத்தம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டோடனே அந்த அம்மாக்கு நல்லாவே புரிஞ்சது. நான் இன்னைக்கே அந்த அன்பு செலுத்துறத செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஓடோடி வந்து அந்த குருவோட காலில் விழுந்து கதறி அழுதாங்க அந்த பெண். ஏமா அழுற அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் தான் செஞ்சேன், எங்கள் ரெண்டு பேருக்கும் மனசு நல்லாவே ஒத்து போச்சு. ரெண்டு மனசும் பக்கத்தில் வர்றத நான் நல்லாவே உணர்ந்தேன். நான் அன்பு செலுத்த அவர் கத்துறத அப்படியே குறைச்சி வந்து கடைசியில் அவர் கத்தாம என்கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த குரு சொன்னாரு, அதனால தாம்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன புதுசில் பேசும்போது சத்தமே வெளியில் வந்திருக்காது. சொல்லப்போனால் வார்த்தை கூட வெளியில் வராமல் கண்ணால் கூட பேசியிருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா அப்போது ரெண்டு மனசும் அவ்வளவு பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுனால தான் நீங்கள் ரெண்டு பேர் பேசும்போது சத்தமே வெளியில் வராமல் இருந்திருக்கும். நாட்கள் ஆக ஆக உங்கள் மனசு தூரம் போக போக தான் சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு தெளிவாக புரிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை ஏன் கத்துகிறார்கள், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.